அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை திருநாள். பராபவ வருடத்துக்கு போகிறோம். பராபவ வருடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, திருத்தங்கள் வரப்போகுது. நம்ம வாழ்க்கையிலும் நிறைய திருத்தங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து பராபவ வருடமாக பார்க்கப்படுது. இந்த பராபவ வருடம் ஜென்ரலாக எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், மிலிட்ரிஸ் உள்ளே வர்றது, இந்த வார் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா? நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிறது தான். இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் இந்த பராபவ வருடம், இப்போ இது பராபவ வருடம், இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த நவநாயகர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நவகிரகங்கள், இவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சு, அதாவது அந்த சித்திரை திருநாள் அன்னைக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட், கிரகங்களுடைய நிலைகளை வச்சு எப்படி இந்த வருடம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது மேஷத்துக்கு சூரியன் வரார் அப்படிங்கிறப்போ, அங்கே செவ்வாய் உச்சம் பெறுது அப்படிங்கிறப்போ, பாலிட்டிக்ஸில் சில மாற்றங்கள் நடக்கும். பாலிட்டிக்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சனி இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா, இந்த மிலிட்ரிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சனியாகவே பார்க்கப்படுது. இங்கே புதன் ஒரு வேலையை பார்க்க போகுது. புதன் மறைஞ்சிருந்தும் சில வேலைகளை பார்க்கும், நேருக்கு நேராக இருந்தும் சில வேலைகள் பார்க்குங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதோட குருவோடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, படிப்பு ரீதியான அந்த எஜுகேஷன் ரீதியான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக போகுது. கடகராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்போ, கடகத்துக்கு மன அழுத்தங்கள் உண்டு, மன சுமைகள் உண்டு, சோகங்களும் உண்டு. ஆனால் இதையெல்லாம் எப்படி நீங்கள் கடந்து வர போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த பராபவ வருடம் சொல்லக்கூடியது. இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிபெண்டன்சிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகும் அப்படின்னு இருக்குது. ஒரு சிலருக்கு பிரேக்கப் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அந்த குடும்ப சூழல் அப்படின்னு வரப்போ சில மன அழுத்தங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஒரு சிலருக்கு லைஃப் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். முழுக்க முழுக்க இந்த பராபவ வருடம் என்ன சொல்லுது அப்படின்னா, எமோஷன்ஸே ஒரு பெரிய வேலை உங்ககிட்ட பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது தான். மைண்டு போய் ஒரு லாஜிக்கலாக ஒரு விஷயத்த திங்க் பண்ண மனசால், அந்த மைண்டால் முடியாது. மனசு தான் எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இருக்கும். மாற்றங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கு மனநிலைகள் ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா, படிப்பு வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகிற மாதிரி தான் இருக்கும். அதோட வேலையிலலாம் இருக்கீங்க அப்படின்னாலுமே, வேலையை வந்து கொஞ்சம் எஃபர்ட்ஸ்லாம் போட்டு தான் டெவலப்மெண்ட் ஆகி போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கடகத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும். ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்க்குறப்போ கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது நல்லது கடகத்தில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய சரௌண்டிங்ஸ், உங்களுடைய சுற்றுச்சூழல் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே எமோஷன்ஸ் கனெக்டாகவே இருக்கிறதுனால மைண்டு சம்டைம்ஸ் லாஜிக்கலாக யோசிக்காதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. பின்விளைவுகள் என்னங்கிறது யோசிக்காதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம எப்போவுமே வந்து எமோஷன்ஸில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பெரும்பாலும் தவறாகவே போகும் அப்படிங்கிறது தான். எல்லா இடங்கள்லையுமே எமோஷன்ஸாக எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வந்து வெற்றியை கொடுக்காதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது 360 டிகிரிஸ்லேயும் நம்ம புத்தி வேலை பார்க்கணும்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த டிபெண்டன்சி, இந்த அன்பு ரீதியான சில டிபெண்டன்சிஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறப்போ மனபாரங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தானே அது. ஸோ இதிலேருந்து என்னால் வெளியே வர முடியல, ஒரு லூப்புக்குள்ளே மாட்டிகிட்டே இருக்க மாதிரி, அந்த சோகத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய இடத்துக்கு குரு வரும் பொழுது சில விஷயங்கள் மாறும். இத்தனை அழுத்தங்களையும் கொடுத்துட்ருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சனி. இந்த சனி என்ன பண்ணும்? சனியோடைய குணாதிசயம் என்ன? ஒரு டிசிப்ளின்குள்ளே கொண்டு வராமல் சனி ஓயவே ஓயாது. திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அதே லூப்புக்குள்ளே நம்ம போயிட்டு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும், நியாயமாக இருக்கும். கிட்டத்தட்ட மிலிட்ரி தான் சனி. அதே மாதிரி ஸ்ட்ரிக்டான மேக்ஸ் டீச்சர் தான் சனி. திரும்ப திரும்ப அந்த கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறது தான். அந்த விஷயத்துலேருந்து, அந்த லூப்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்களுடைய ப்ராப்ளம் பெரும்பாலும் சால்வ்டு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்போ நீங்களாம் வந்து சனீஸ்வரருக்கு விளக்கு போட்டுட்டு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிக்கிறதும், சிவன் ஸ்தலங்களில் போய் அதிகமாக நேரங்கள் செலவிடணும்.
நீங்கள் சிவன் ஸ்தலங்களில் போய் உட்கார சனியோடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலர்லாம் வந்து மாந்தீஸ்வரர்கிட்ட போயிடுங்க. மாந்தீஸ்வரர்கிட்ட போயிட்டு ஒரு பரிகார பூஜை கூட பண்ணிட்டு வந்துடுறது நல்லது. சில பாரங்கள் சனிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுடைய கர்மாவையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போது வயதானவர்களையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சனி. அப்போது வீட்டில் பேரண்ட்ஸோடைய ஹெல்த் ரொம்ப கவனம், அம்மா அப்பாவோடைய ஹெல்த் ரொம்ப கவனம். இப்போ நீங்களே பேரண்ட்ஸாக இருக்கீங்க, உங்களுடைய ஹெல்த்லேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வீட்டில் வயதானவர்கள்லாம் இருக்கிறாங்க, முக்கியமாக அம்மாவுடைய ஹெல்த் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அம்மாவுடைய மனநிலைமைகள் என்னங்கிறதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இப்படி கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேர்லெஸ்னஸ்ஸாக இல்லாமல் இருந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் இந்த தடவை வந்து கடகத்துக்கு. இதுவும் கடந்து போகும். அழுத்தங்கள் இருந்தாலும் சோகங்கள் இருந்தாலும் கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணும் பொழுது லைஃப் மாறும் அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக சொல்லக்கூடியது. நீங்களாம் வந்து ராமநாத சுவாமி கோயிலுக்கும் நீங்கள் போய் வழிபாடு பண்ணும் பொழுது எல்லாமே முன்னோர்களை நினச்சே வழிபாட்டு முறைகளில் கொஞ்சம் ஈடுபடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர்கள் காப்பாற்றுவாங்கங்கிற ஒரு அமைப்பே இருக்குது. இந்த பராபவ வருடத்தில் உங்களுடைய முன்னோர்களை நினச்சும் அவங்களுடைய ஆத்மாக்களுக்கும், இப்போ வீட்டில் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா அந்த ஆன்மாக்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆன்மாக்களுடைய ஒரு ஆத்ம சாந்திக்கு கூட நீங்கள் வந்து மன ரீதியாக ஒரு வேண்டுதல் வைக்கும் பொழுது, அவங்களுடைய பேரில் யாருக்காவது அன்னதானம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நிலையான ஒரு தருணத்துக்கு போகும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பராபவ வருடத்துல கடகராசிக்கு சொல்லக்கூடியது. இப்போது ஒவ்வொரு கிரகங்களாக இப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருடத்தோடது எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி மீனத்தில் இருக்கிறதுனால ஆன்மீகம் அதிகமாகும். ஆன்மீகத்தை தேடி அதிகமாக வந்து மனிதர்கள் போவாங்க. சிவனுடைய பவர், முருகருடைய பவர் அப்படிங்கிறது அதிகப்படியாக பார்க்கப்படுது. விதி மாறக்கூடிய ஸ்தலங்களுக்கும் விதி சரி செய்யக்கூடிய ஸ்தலங்களுக்கும் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த வருடம். அதோடு வந்து ராகு ராகு வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு ஒன்று இருக்குது. முக்கியமாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நிறைய பேர் பற்றின விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. டெக்னாலஜிங்கிறது நல்லா டெவலப் ஆகும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு நிறைய போவாங்க. ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியாக டெவலப் ஆகும். எல்லாத்துக்கிட்டையும் டோர் டு டோர் ஸ்டெப் மாதிரி ரீச் ஆகும். எப்படி எல்லாத்து கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கோ அந்தளவுக்கு ஏஐ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோட இந்த சூரியன் தான் முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த சூரியன் வந்து மேஷத்தில் போயிடுச்சு அப்படின்னாலே இது செவ்வாய் தான் இப்போ எல்லாமே ஆதிக்கம் பண்ண போகுது. அப்படிங்கிறப்போ மனிதர்கள் கொஞ்சம் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஆகணும், கோபங்களை கட்டுப்படுத்தி ஆகணும். இயற்கையே கொஞ்சம் சீற்றமாக தான் இருக்கும். இயற்கையே மாறி மாறி பெய்யும் அப்படிங்கிறது தான். அதாவது மழை மாறி பெய்யும், ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, விவசாய முறைகள் மாறும். அதாவது இந்த மேகாதிபதி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மேகத்தை ஆளக்கூடிய கிரகம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறப்போ மழை மாறி மாறி பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பெய்யணுமோ அப்போ பெய்யாது, எங்கே பெய்யவே வேண்டாமோ அங்கே பெய்யும், எங்கே மழை வேணுமோ அங்கே வராது, இல்லைன்னா அதிகப்படியான வெள்ளங்கள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னா பஞ்சாங்க முறைகள் சொல்லப்படுது. அப்போ இந்த தடவை வந்து புதன் போய் மந்திரியாக உட்காருது அப்படின்னு பார்க்கப்படுது. புதன் மந்திரியாக உட்காருது அப்படின்னா என்ன ஆகும், இது வணிகம் மாதிரி மாறும் அப்படிங்கிறது தான். வணிகம், அதாவது மனிதர்களுடைய எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறது தான் இதை சொல்லுது. அதோட பாலிசிஸ் ரிலேட்டடான விஷயங்கள், பாலிசிஸ் மாறும். நம்ம காமன் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி அந்த பாலிசிஸ் இருக்குமானா அதை சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க இது ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருக்கும். அப்போ இது யாருக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். சாமானிய மக்களுக்கு இது ஃபேவரபுளாக இருக்க போதா, இல்லை மேல் தரப்பு மக்களுக்கு இது சரியாக இருக்க போதா அப்படிங்கிறது அந்த வணிகமே முடிவு பண்ணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா புதன் வந்து எல்லாமே ட்ரேடிங் மைண்ட் செட்லேயே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதோட இந்த பாலிசிஸுங்கிறதுலாம் என்னென்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய எஜுகேஷன் லோன் எடுத்துகிட்டு போகிறது, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நல்ல விஷயங்கள் புதன் நிறைய பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதோட சனி, மறுபடியும் சனியை பற்றி தான் சொல்கிறேன். என்னென்னா மிலிட்ரி டிசிப்ளின் வரும். அப்போது லைஃபுமே நம்மளுடைய பர்சனல் லைஃப்மே எப்படின்னா கொஞ்சம் டிசிப்ளினோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அது சொல்லுது. ஒரு பார்டர் எல்லைகள் எல்லாமே பாதுகாக்கப்படும், இந்த பார்டரை தாண்டி நம்ம போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வரும். எல்லாமே ஒரு திருத்தங்களுக்காகவே இந்த சனி வந்து சொல்லுது அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரிக்டான ஒரு லா வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு ஃபோர்ஸ் எங்கிருந்தாவது வந்து அந்த ஃபோர்ஸ் எங்கேயோ நடக்கிற ஏதோ ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே நம்ம வாழ்கிற நாட்டில் வேறு ஏதோ ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட், ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால
நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ளே வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும். அதோட இந்த சஷ்யாதிபதி அப்படிங்கிறது சந்திரனா பார்க்கப்படுது. அதாவது விவசாயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புல வந்து சந்திரனே வந்து இருக்குது அப்படிங்கிறப்போ, இது வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன். இந்த வளர்பிறையிலும், தேய்பிறையிலும் எப்படி அது இருக்க போது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அப்ப குறிக்கும். அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறது என்னன்னா, முழுக்க முழுக்க மழை சம்பந்தப்பட்ட அந்த சுழற்சிகளை சொல்லக்கூடியது. அதாவது ரெயின்ஃபால் சைக்கிள்னு சொல்றோம் இல்லையா? இந்த விஷயங்கள். அப்போ இத சந்திரனுடைய மனநிலைமைக்கு தகுந்த மாரியும், சந்திரனுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரியும் தான் வந்து எப்படி நம்ம ஒரு சந்திரன்ல இருக்க மனநிலைமைய நம்மளால கணிக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதே மாரி தான் மழை பெய்யக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட குரு குரு வந்து தானியாதிபதி. அப்போ இதில் என்ன அப்படின்னா, தானியாதிபதி அப்படின்னா சாப்பாடு, உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, பெருக்கங்கள் ஜாஸ்தியாக போகலாம். அட் த சேம் டைம் விலை நிர்ணயம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? விலை நிர்ணயம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய வெதர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, நம்ம போர் சந்திக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள், இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எங்கேயாவது ஒரு பிளாக்கேஜஸ் வருது அப்படிங்கிறப்போ, விலை அப்படிங்கிறது மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. இப்போ ஆர்கியாதிபதி ஆர்கியாதிபதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது தண்ணி, நீர்நிலைகளை சொல்லக்கூடியது. இது போய் சுக்கிரன் போய் உட்காருது நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில். அப்போ சுக்கிரனுடைய குணாதிசயம் என்ன? லக்ஷ்மி தானே. எங்கே தங்கம்னு ஒன்று இருக்குது. நீரே வந்து ஒரு லக்ஷ்மி அமைப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போது இந்த நீர் அப்படிங்கிறது லக்ஷ்மி எங்கே தங்கும், எங்கே செழிப்பு கொடுக்க போகிறாங்க, எங்கே வறண்டு காணப்பட போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இது மத்தியம நிலையாகவே இருக்கும், ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அடுத்தது மேகாதிபதி. மேகாதிபதி அப்படிங்கிறது சந்திரன்கிட்டயே போயிடுச்சு. ஆல்ரெடி நான் சந்திரனுக்கு சொன்ன மாதிரி தான், இது வந்து ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். மழை ஒரே மாதிரி பெய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பரப்பு நிலை, சரியான ஒரு பரப்பு நிலையில் மழை போய் சேராது. ஒரே இடத்துல திடீர்னு ஃப்ளட்டு மாதிரி உருவாயிரும். ஒரு இடத்துல பார்த்தா இந்த இடத்துல ஃப்ளட்டு வந்துட்டுருக்குன்னா இந்த பக்கம் மழையே இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதோட இந்த ரசாதிபதி ரசாதிபதி போய், ரசாதிபதினா என்னது? இந்த லிக்விடு, இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தான் ரசாதிபதி. ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? இந்த சனி தான் அங்கே போய் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறப்போ, சனி எவ்வளவு தொல்லைகள் நம்மளுக்கு அதில் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான். அதாவது இந்த பெட்ரோலியம் ப்ரைஸ், இந்த பெட்ரோலியம் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு ஆயில் ப்ரைஸ் எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கங்களாகுது. ஒரு ஒரு நிலையான ஒரு ஒரு விலை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு சூழல்கள், பற்றாக்குறை. ஏற்கனவே நம்ம இந்த பற்றாக்குறைகளை உணர ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லைட்டாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி வந்து சிக்கனங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்ல போகுது அப்படிங்கிறது தான். ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போகுதுங்கிறது தான். அடுத்தது வந்து நீரசாதிபதின்னு சொல்கிறோம். நீரசாதிபதிங்கிறது புதன் போய் உட்காந்துருது. புதன் போய் நீரசாதிபதியில் உட்காந்துருச்சு அப்படின்னாலே இந்த மினரல்ஸ், களிமண், இந்த களிமப் பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டதுங்கிறப்போ, இது அகெயின் ஒரு வணிகம் மாதிரி தான் இது உருவாகும். அதாவது என்னன்னா, இந்த மினரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் எங்கே இருக்குது? இன்னும் அது எப்படி வந்து இப்போ இந்த பிளாக்கேஜஸ்லாம் வருது, இந்த வார்லாம் வருது, வேறு என்ன ஒரு க்ரோத் கொண்டு வரலாம்? உள்ளூர்லேயே நிறைய தேட ஆரம்பிப்பாங்க. இதிலேருந்து ஒரு க்ரோத் வர ஆரம்பிக்கும். உள்ளூர்லேயே நிறைய வளர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும். இந்த களிமண் பொருட்களை, இந்த மினரல்ஸ்லாம் எங்கே இருக்குங்கிறத தேடி போகிறப்போ இதோடைய க்ரோத் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் தோராயமாக இந்த வருடத்துடைய பொது பலனாக பார்க்கப்படுது.